ஓம் சக்தி. அதே அந்த அரவிந்த் கண் மருத்துவமனையில் இங்கே தமிழ் புலவர் ஒருத்தர் வந்துங்க ஆப்ரேஷனுக்காக படுத்திருந்தாருங்க, கண் ஆப்ரேஷனுக்காக. அப்போ அந்த புலவருக்கு பசி, ஆனால் யாரும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கல. அவர் அம்மாவை வேண்டார். அடுத்த செகண்ட் அம்மா என்ன பண்ணுது பாருங்க, தானே சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் அவருக்கு ஊட்டி முடுது. என்னால் அவர் இப்படி ஒரு பாக்கியம் பாருங்க. அவர் நல்லா சாப்பிட்டு முடித்தார். சாப்பிட்டு முடிச்சது அம்மா கேட்குறாங்க, என் மீது ஒரு கவிதை பாடு அப்படி சொல்கிறாங்க. அவர் தான் புலவராச்சுங்களே, பாடுனாருங்க. அதெல்லாம் சக்திகளில் வந்திருக்கு சக்திகளே. அது மாதிரி பாருங்க, இன்னொரு பக்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மா தன்னுடைய கணவன் தீய சக்திகளை ஆட்பட்டிருக்காருங்க, அந்த அம்மாவுக்கு தெரியும். அதுக்காக தான் மருவத்தூர் வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல பக்தர். இந்த நிலையில இரவு 2 மணி இருக்கு, தன்னுடைய கணவனை ஒரு தீய சக்தி கட்டி பிடிச்சி தூங்கி படுத்துட்டு இருக்குது பக்கத்தால. அதை அந்த அம்மா கண்ணால பாக்குது, கனவுலங்க நிஜமா. அப்பவே அம்மா வேண்டுது. வேண்டின உடனே என்ன ஆகுதுங்க, அம்மா சூலாயுதத்தால் அந்த தீய சக்தியை விரட்டி விட்டுட்டு அந்த கணவன் மீது சூலாயுதம் நின்று காவல் காக்குமாறு செஞ்சாங்களா. இந்த தீய சக்தி இருந்த இடத்துல சூலாயுத படுத்த படுக்கையா இந்த கணவனை தொடாம அப்படி அவருடைய உயரத்துல நின்று அப்படியே காவல் காத்துதுங்களாம்மா. இந்த அம்மா நேர்லயே பார்த்தாங்களா. இப்படி பாருங்க. ஓம் சக்தி.